ஒன்றும் விடிஞ்ச மாதிரி தெரியல. ஆனால் புதிய அரசாங்கத்துக்கும் வரைக இதயம் கிடந்தது. இப்போ எங்கேயோ குரங்கு திண்டுடுது போலோடா இதயத்தை. அப்படிதான் சொல்கிறேன். ஏனென்றால் மைத்திரி அரசாங்கத்தில் நாங்கள் போய் பாராளுமன்றத்தில், அதாவது பண்டாரநாயக சபத்தில் போய் நாங்கள் 17 மீடியாவுக்கு பேடி கொடுத்தனோம். அழுது கேட்டன், இந்த காவரை விடுங்கோண்டு. சரி, காவரை விட்டவருக்கு அங்காலோட காணியை விட மனசு. அப்போ எங்கே இந்த இதயம்? இலங்கை ஆள்ற ஒவ்வொருத்தருக்கும் இதயம் இல்லையண்டா நான் சொல்லிட்டேன். நாங்கள் இன்றைக்கு 30 வயதில் ஓடி இன்றைக்கு 66 வயது என்ன இந்த நிலையில் வந்திருக்கிறோம். நாங்கள் சாகிற நேரம் என்றாலும் எங்கட காணியில் போய் குடியிருந்து ரோசக்காரராக வாழலாம்டா இவ விடுற மாதிரியா என்ன தெரியல. ஆனால் இப்போ நான் அடித்து சொல்கிறேன், இவ கடவுளால் எங்களுக்கு காணி விடத்தான் வேணும், விடுவினாம் இன்றைக்கு சொல்கிறேன். என்னடா இந்த முறை இது கடைசிப்படி என்னுடைய வாழ்நாளில் காணி விடுவினான். நான் நேற்று ஒரு கோயிலில் போய் ஒரு விண்ணப்பம் எழுதினான். எழுதி போட்டுட்டு அந்த சேர்ச்சில் 5 மணித்தியால் ஜெபம் முடிய இல்லை, போன் வருது, நாளைக்கு 8 மணிக்கு மயிலடிக்கு வரட்டாமன். அப்போ நான் சொன்னேன், எனக்கு இது ஒரு நம்பிக்கையாக தெரியுது. அதாவது சூரியன் உதிக்கிறத எல்லாருக்கும் நம்பிக்கை கிடக்குந்தால் எனக்கு 35 வருஷத்துக்கு பிறகு இது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. இந்த புது அரசாங்கத்துக்கு இதயம் சரியாக வரமெண்டு அவர் விடுவரென்று நான் நம்புகிறேன். அதையும் நான் எதிர்பார்த்தும் இருக்கிறேன். யாரால? மனிதராலி அல்ல. எங்களோட மக்கள் 1990ஆம் ஆண்டு இடம்பெயர்விற்கு பின்னர் பகுதியாக சில இடங்கள் விடுபட்டு மிகுதியாக இன்னும் கிட்டத்தட்ட 3000 ஏக்கர் இன்னும் இராணுவ வசம், முப்படையினர் வசம் இருக்கிறது. அந்த முப்படையினர் வைத்திருக்கிற காணிகள் முழுக்கவே எங்களுடைய மக்களுக்கு சொந்தமான தனியார் காணியா, அரச காணி என்ற பதத்துக்கு இல்லை. அதே போல் எங்களோட மக்கள் இந்த இடம்பெயர்வுக்கு பின்னர் சொல்லுனா துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பாட வீடுகளிலும் வெளியிடங்களிலும் அகதிகளாக இன்னும் ஆசையோடு இந்த மண்ணுக்கு வாரத்துக்கு ஆர்வமாக இருக்கிறார்கள். அடுத்த இந்த பாவனையில் உள்ள இராணுவத்தின் பாவனையில் உள்ள காணிகள் அவையல் பாவிக்கலை. காடாவும் தங்கட சில தொழில் மூலமாக செய்கிற நடவடிக்கைகள் செய்து கொண்டிருக்கணும். விமானப்படைக்கின்ற எடுக்கப்பட்ட காணிகளை 700 ஏக்கரில் தோட்டம் செய்யணும். அதே போல் வெளியில் தோட்டம் செய்யணும். என்ன சுற்றுலா விடுதிகள் மாதிரி நடத்தி கொண்டிருக்கணும். அதெல்லாம் எங்களோட பொதுமக்களுக்குரிய காணி. ஆகவே அந்த காணிகள் எல்லாத்தையும் எங்களோட சனத்துக்கு, எங்களுடைய ஆக்களுக்கு, மக்களுக்கு மூழ்குடியேறாமல் இருக்கிற கிட்டத்தட்ட 3500 குடும்பம் இன்னும் இருக்குது மூழ்குடியேறதுக்கு. இந்த வெளிவடக்கில் 5 ஜிஎஸ்சி விசன், அதாவது 246, 48, 51, 52, 53, 55, 56 இவ்வளவு பிரதேசம் பலாலி, மயிலிட்டி, வசாவளான் பகுதிகளை சேர்ந்த ஆக்கள். அவ்வளவு மக்களும் இன்னும் குடியேறாமல் இருக்கிறார்கள். இவைகளுக்கு தற்காலிகமாக சில இடத்துல வீடுகளை கொடுத்து அவைகளை ஓரங்கட்ட பாக்கினம் அரசாங்கத்தின் அதிகாரிமார் அவைகள் அதில் ஒரு குடும்பத்துக்கு கொடுத்துட்டு அதில் 4 குடும்பம் இருக்கல ஒரு காலம். 2 பிறப்பு காணியையும் ஒரு வீட்டையும் 10 லட்சம் ரூபா காசையும் கொடுத்துட்டு இதோட உங்களோட காணியனி விடுபடாது என்ற மாதிரி விட்டு கேட்குறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லாத அளவுக்கு எங்களோட மக்களை கொண்டு போய் குடியமர்த்தினோம். 2 பிறப்பு காணிக்குள்ள ஒரு வீட்டு திட்டத்தை கொடுத்தோம். அந்த பலாலியில் உள்ள காணி இல்லாத ஆக்களுக்கு காணி கொடுக்குறோம்ன்ற ஒரு வசனத்தை பாவித்து எங்களோட மக்களை பலவந்தமாக சில விஷயங்களை செய்விக்கணும். இப்போ காணி இல்லாத ஆக்களுக்கு 2 பிறப்பு காணியை தாரம் வீடு தாரம்ன்றோம். எங்களோட மக்கள் போய் குடியேறணும். ஆனால் அவைகளுக்கு தொழில் செய்கிறதுக்கு இடம் இல்லை, தொழில் வசதியில் ஒன்றும் இல்லை. 2 பிறப்பு காணியை கொடுத்து வீட்டு திட்டத்தை குடிக்கணும். அவைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு வசதி இல்லை. இப்போ இந்த கலமால் பள்ளிக்கூடம் 90ஆம் ஆண்டுக்கு முன்னுக்கு 1200 மாணவர்கள் படித்தவர் கோயில் வரைக்கும். இப்போ 300 பிள்ளைகள்லாம் அந்த படிக்குது. அதாவது அந்த பள்ளிக்கூடம் ஒரு இராணுவ முகாமுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு வெளியில் ஒரு சின்ன ஒரு பாதையால் போய் அதிலே அந்த பிள்ளைகள் வரவு குறைவுக்கு காரணம் என்னென்னா அந்த மக்கள் இந்த அயலில் குடியேறையில் இன்னும் அயல் விட இல்லை. ஆகவே அப்படியான இடங்கள் விடுவிக்க வேணும். விடுவிச்சா தான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு மாணவர்கள் வருவார்கள், படிப்பார்கள். அதே மாதிரி இங்கே 5 ஆலயங்கள், பிரதான பெரிய ஆலயங்கள், இந்த 2 கிறிஸ்தவ ஆலயம், 3 இந்து ஆலயம், இதுகள் எல்லாம் தரமட்டமாக்கப்பட்டிருக்கு. அந்த அப்படியான பொது இடங்கள், மற்ற கைத்தொழிற்சாலைகள்,
இதுகளெல்லாம் இன்னும் இந்த இதுக்குள்ளே இருக்குது. சும்மா சில வெளியிடங்களில் வெளியாக்களுக்கு கைத்தொழில் மையங்களை கொடுக்கறதால எங்கட மக்கள் பயன்பெற போகிறது இல்லை. இங்கே செய்தால் இங்கே ஆக்களை அதில் தாங்களே ஆக்களை வச்சு தாங்களே செய்து அவைகளுக்கு இப்போ தொழில் இல்லாமல் இருக்கிற ஆக்களுக்கு தொழிலை கொடுக்கக்கூடிய அளவு இருக்குது. அப்போ இதுகள் எல்லாத்தையும் மழுங்கடிச்சு சில அரசியல் காரணங்களை காட்டி இப்போ இப்போ நாங்கள் நிற்கிற நிலம் கூட 2013ஆம் ஆண்டு வர்த்தகமானியில் பிரசுரிக்கப்பட்டிருக்கு. இது வளம் அரச காணியாக்கப்படும். அந்த அரச வர்த்தகமானியின்படி இந்த காணி அரச காணி ரெண்டு தான் சொல்லப்படுது. ஆனால் பகுதி அளவில் விட்டாச்சு, 3000 ஏக்கர் மிட்டில் விட்டாச்சு, 6300 ஏக்கர் அந்த வர்த்தகமானியில் கசெட் பண்ணப்பட்டிருக்கு. அதெல்லாம் உண்மையாக அந்த வர்த்தகமானி ரத்து செய்யப்பட்டால் தான் நாங்கள் இந்த காணிக்கு உரிமையாளர். எங்கள்கிட்ட உறுதி இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு உரிமை இல்லை. அரச காணிகளாக நாங்கள் இருக்கிறோம். அதுதான் உண்மையான தாற்பயம். வர்த்தகமானியில் இந்த வர்த்தகமானியும் ரத்து செய்யப்பட வேண்டும் முக்கியமாக. மற்ற இந்த 2400 ஏக்கர் காணியில் 400 ஏக்கர் காணி தான் அரசாங்கத்துக்கு சொந்தமான காணி. 1948ஆம் ஆண்டு விமான நிலையத்துக்கு எடுத்த காணி. மிகுதி அவ்வளவும் தனியார் காணி. அது அரசாங்கம் எடுக்கிறதுக்கு ஆயுதப்படுத்தினா அதுக்கு எங்களுடைய ஆக்களுக்கு விருப்பம் இல்லை. அவைகள் விட என்ன சர்வதேச விமான நிலையம் என்ற போர்வையில் காணியை அபகரிக்கிறதுக்கு முயற்சிக்கணும். அதால் எந்த பிரயோசனம் இல்லை எங்கட மக்களுக்கு. ஒரு நாளைக்கு 2 பிளேனில் 35 பேர் வந்துடுறாங்கிறதுல எந்த பிரயோசனமும் இல்லை. சர்வதேச விமானம்னா எல்லா இடத்துலையும் இப்போ நீங்கள் பயன்பெறணும், மக்களும் பயன்பெறணும்னா அதை சரியான முறையில் பயன்படுத்தணும். இது அது இல்லை. பயன்படுத்துகிற அளவுக்கு அரசாங்கத்தில் காசு இல்லையோ அல்லது வெளிநாட்டின் வற்புறுத்தலால் வச்சிருக்கணுமோ எங்களுக்கு தெரியாது. நீங்களே எங்கட சொந்த மண்ணை நீங்களே ஆக்கிரமிக்கிறீர்கள். உங்களுக்கு எத்தனையோ இடம் இருக்குது. உங்களோட இடத்தை நாங்கள் வந்திருக்கிறோமோ? உங்களோட இடத்தை நாங்கள் எங்களுக்கு சொந்த மண்ணு கேட்டு வந்திருக்கிறோமோ? எங்கட மண்ணில் தான் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் எத்தனையோ எல்லாத்தையும் இழந்து இந்த மண்ணை விட்டு நாங்கள் வேறு இடத்துக்கு போய் எங்களோட பிள்ளை குட்டிகளை இழந்து, எங்களோட கணவன் மேலே இழந்து, எங்களோட சொத்துக்களை இழந்து இன்றைக்கும் தனி மரமாக வந்து நிற்கிறோம். எங்களோட மண்ணை விழுங்கோ. நாங்கள் சும்மா மண்ணில் விழுந்து படுப்போம். எங்களோட மண்ணை விடுங்கோ. நீங்கள் எங்களோட மண்ணை விட்டு நீங்கள் போங்கோ, தூர போங்கோ. எங்களை விட்டு விலத்தி போங்க. எங்களை பாதுகாக்க எங்களுக்கு தெரியும். நாங்கள் போகிற இடம் எல்லாம் எங்களோட உடைமைகள், உரிமைகள், பிள்ளைகளை, புருஷன் மேலே எல்லாரையும் கொடுத்து வெறும் மக்களாக இப்போ திருப்பி வந்து இந்த மண்ணில் நிற்கிறோம். என்னை பொறுத்த மட்டும் நான் அப்படித்தான் வந்து நிற்கிறேன். நான் பிள்ளைகளை கொடுத்து, மருமகனை கொடுத்து, புருஷனை கொடுத்து நான் இன்றைக்கு வெறும் மாடாக நிற்கிறேன். உடுப்பு கூட இல்லை. முள்ளி வாய்க்காலில் இருந்து விரைக்கல. உடம்பில் கிடந்த உடுப்பு மட்டும்தான் இருந்தது. அப்படி வந்த நாங்கள் எங்களோட மண்ணில் கஷ்டப்பட்டு செய்கிறோம். எங்களோட மண்ணை விடுங்கோ. எனக்கு 30 வரை காணி ஏர்போர்ட் வாசல்ல இருக்கு. அந்த காணி இன்றைக்கு விட்டா நான் என்னுடைய பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளை கூப்பிட்டு எனக்கு வெளிநாட்டில் பிச்சை எடுக்க வேண்டாம், நீங்கள் வந்து விவசாயம் செய்யுங்கொண்டு விடுவேன். அப்படித்தான் நான் இருக்கிறேன். எனக்கு ஏர்போர்ட் வாசலில் 30 வரை காணி இருக்குது.